யாருனாலும் அரசியலுக்கு வாங்க, சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க, சொல்கிறோம். முதல்ல உங்கள் கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். இன்னும் வெளியில் வராதீங்க. ஏன்னா உங்களுக்கு திமுக மட்டும்தானே எதிரி. வேறு யாரும் எந்த கட்சியும் எதிரி கிடையாது. பாஜக எதிரி கிடையாது, அதிமுக எதிரி கிடையாது, நாம் தமிழர் கட்சி எதிரி கிடையாது, இன்னும் வேலுமுருகன் கட்சி இருக்குது. இந்த மாதிரி கட்சிகள் நிறையா இருக்குது, பல இருக்குது. திருமாவளவன் கட்சி இருக்குது. இவங்களெல்லாம் உங்களுக்கு எதிரி கிடையாது. திமுக மட்டும்தானே எதிரி. நீங்கள் தேர்தலே சந்திச்சுக்கலாமே. இப்போ எதுக்கு வீணாக கூட்டத்தை கூட்டி மக்களுடைய பொருட்கள் சேதம் அடித்து நொறுக்கிறாங்க? ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பித்தாச்சு அடித்து நொறுக்கிறத. இப்போ நாகப்பட்டினத்தில் ஒரு சர்ச்சை சுவரையே உடைச்சிட்டாங்க. கட்சி தொண்டைங்கிற பேரில் கட்சி வெறியர்கள். ஆக இவங்கள கட்டுப்படுத்த தெரியலன்னா வெளியில் வராதிங்க. விஜய், சோசப் விஜய், வெளியே வராதிங்க, வீட்டிலே இருங்க. இல்லைன்னா என் ரசிகர்களே உங்களுக்கு பேரை கெடுத்துருவாங்க. ஆகுன்னு கத்துவாங்க, எல்லாத்துக்கும் மிரட்டல் விடுவாங்க. உள்ளே போயிடுவாங்க. பார்த்துங்க, குண்டாசு தூக்கி போட்டுருவாங்க. ஒருத்தர் தூக்கி குண்டாசில் போட்டாங்க தெரியுமா? அடிக்க வந்தவனை அடிச்சிருக்கிறாரு, தூக்கி குண்டாசில் போட்டாச்சு. ஏர்போர்ட் மூர்த்தியை எல்லாம் புரிஞ்சுங்க. அடுத்த வேளையில் வாங்க, அடுத்த வேளையில் வர்றேன்.